அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த மூமின்களே, இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது திருமறை குரானில் 114 சூறாக்கள் உண்டு. 114 சூறாக்களுக்குமே நிறைய சிறப்புண்டு. நமக்கு பெரிய சூறா அதனுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால், இப்போ சூரா பகரா அல் பஹரா, ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிலிருந்து ஓதினால் அவனுடைய வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அவருடைய ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஓதுவதற்கு ஒரு சோம்பல். காரணம், அது பெரிய சூறா, அதை எப்படி நான் ஓதுவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உண்டு. ஆனால் ஓதக்கூடியவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அது ஒரு சுமையாகவே இருக்கக்கூடாது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த சூரா அல் பக்ராவை தினமும் ஒரு முறை ஓதக்கூடியவங்க. இன்னைக்கு பெரிய சூறாவும் இல்லை, சின்ன சூறாவும் இல்லை, ஆனால் சின்ன சூறான்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு சூறா, மக்காவில் இறங்கிய சூறா, நிறைய நபர்களுக்கு தெரிந்த ஒரு சூறா. ஆனால் நிறைய நபர்கள் அவங்க மதரசால படிக்கும்போது நிறைய அடியும் நுள்ளும் வாங்கி படித்த ஒரு சூறாவாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு சில குழப்பங்களை தரக்கூடிய சூரா காஃபிரூன் ஓதும்போது நமக்கு சில குழப்பங்கள் வரும். அதே போலவே நிறைய அந்த ஒரு ஆயத்துகளில் சந்தேகங்கள் வரும். அதுபோல நமக்கு சின்ன சந்தேகத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறா. ஆனால் நாம் எல்லாருமே மனப்பாடம் செய்ய வேண்டிய வெறும் 9 ஆயத்துக்களை கொண்ட சூறா. இந்த சூறாவின் அர்த்தம் கேட்கும் போதே நமது மனதிற்கு ஒரு பயம் ஏற்படும். அதனுடைய பலனை தப்சீரில் எழுதி வைத்திருக்காங்க. ஒரு துளி கண்ணீர் சிந்தி இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அளவில்லாத சிறப்புகள். காரணம், நரகத்தை பற்றி இறைவன் கூறுகிறான், நரகத்தின் நிலையை பற்றி இறைவன் கூறுகிறான், மனிதனின் நாசத்தை பற்றி இறைவன் கூறுகிறான், மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கும் தண்டனையை பற்றி கூறுகிறான். ஒருவேளை நானும் இதில் மாட்டிக்கொண்டால் எனக்கும் இந்த நிலைமைதானே அப்படின்னு மனம் வேதனையோடு இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு கிடைப்பது சொர்க்கமாகும். நரகத்தில் இருந்து அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது, சொர்க்கம் நுழைய முடியும். இறைவன் அதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நமக்கு தஃசீரில் பார்க்க முடிகிறது. இந்த சூறாவை ஒரு அடியான் 3 தடவை ஓதினால் அவனுக்கு அளவில்லாத பிரதிபலனை இறைவன் வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்னும் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரஆ, ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால் அந்த அடியானுக்கு இறைவன் வழங்குகிறான் ஹஷரா ஹசனா, 10 நன்மைகளை அல்லாஹு தாலா வழங்குகிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அங்குள்ள சஹாபாக்களையும் ஏளனமாக பேசி கேலி செய்த அந்த நபர்களின் எண்ணிக்கைக்கு இரட்டிப்பான 10 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை அல்லாஹு தாலா வழங்குகிறான். யாருக்கு என்றால் இந்த ஒரு சின்ன சூறாவை ஒரு முறை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்வது, அவர்களை கிண்டல் செய்வது, இது எல்லாமே இன்னைக்கோ நேற்றோ தொடங்கிய விஷயம் கிடையாது. நமது இறைதூதர் அவர்களின் காலத்திலிருந்தே தொடங்கிய விஷயங்கள் தான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக பேசுகிறாங்க, அவர்களுடைய குடும்பத்தினரை கேலி செய்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சுட்டி காட்டி அப்படி இல்லை இப்படி அப்படின்னு ஏளனமாக இன்னும் பேசக்கூடியவங்க நம்மை சுற்றியே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா அதிகரித்த போது நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மோசமான கமெண்ட் அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கார்ட்டூன் வரைகிறாங்க, கேள்விகள் எழுப்புகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் 1000 பேர் மோசமாக பேசினால், ஒரு மனிதன் இந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு இறைவன் கொடுப்பது 10,000 நன்மை. இனி 1,00,000 பேர் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அங்கே உள்ள சஹாபாக்களை பற்றியும் கேலி செய்து கிண்டல் செய்து ஏளனமாக பேசினால் அந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பது, 1,00,000 பேர் பேசினால் அல்லாஹு தாலா 10 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனாக 10,00,000 நன்மை இறைவன் வழங்குகின்றான். யாருக்கு? இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு. அப்போ ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது, அதிக நன்மை உண்டு, அதிக பிரதிபலன் உண்டு அப்படின்னு ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டி தந்த ஒரு சூறாவாகும் இது. இந்த சூறாவை ஒரு அடியான் எல்லா நாட்களுமே தொடர்ந்து ஓதினால் அவனுடைய வருமானத்தில், அவனுடைய சம்பாத்தியத்தில்
அவனுடைய பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும், ஒரு உயர்வை அவனுக்கு பார்க்க முடியும், ஒரு உயர்வை இறைவன் ஏற்படுத்துவான். சமூகத்தில் அவனுக்கு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கும், உன்னதமான ஒரு உன்னதமான இடம் அவனுக்கு கிடைக்கும். அதே போல தீய குணங்களிலிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது, நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. அதே போல பொறாமைப்படக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. நமது வீட்டை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு, நமது குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு, நமது பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு, நமது அழகை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு, நமது ஆரோக்கியத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க உண்டு. இப்படி கண் திருஷ்டியில் இருந்து நமக்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது, பொறாமைக்காரர்களிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது. நமது வருமானத்தில் ஒரு உயர்வும், நமது ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் திடீர் என்று உயர்வை உருவாக்கி கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. இங்கே இன்ஷா அல்லாஹ் தொழுதுவிட்டு அதன் பின் அதே அமர்வில் இருந்து 3 தடவை இந்த சூறா ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ சொன்ன சிறப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல பெண்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் இருந்து 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். நாளைய தினத்தோடு அப்படியே விட்டுவிடக்கூடாது. இனி வரும் நாட்களில் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் இருந்து 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இனி சிலரை குத்தி பேசுகிறவங்க உண்டு. நிறைய இடங்களில் மாமியார் மருமகளை குத்தி நோவினை செய்கிறவங்க உண்டு. அவர்களுக்கெல்லாம் நாசந்தான் அப்படின்னு கற்றுத்தருகின்ற ஒரு சூறா தான் இது. முன்னேற்றத்தை, வருமானத்தில் நமது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற சூறா இது. இனி அந்த சூறா எது? திருமறை குரான்ல அதிக சக்தி வாய்ந்த சூறா ஆன, சின்ன சூறா ஆன, 9 ஆயத்துக்களை கொண்ட சூறா ஆன சூரத்துல் ஹுமஸா. திருமறை குரான்ல 104வது சூறா ஆன சூரத்துல் ஹுமஸா. வயலுள்ளி குல்லி ஹுமசத்தின் லுமஸா. குறை கூறுபவர்களுக்கு என்றுமே கேடுதான். எப்போதும் பணம் வேண்டும், யாரையாவது ஏமாற்றியாவது ஹராமான வழியிலாவது பணத்தை சேகரித்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கும் அவற்றை எண்ணி வாழக்கூடியவனுக்கும் கேடுதான். அந்த அடியானுடைய நினைப்பு, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் பணம் கொண்டுதான் என்று. இது இறைவனுடைய தீர்மானம் கிடையாது, பணம்தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நினைக்கக்கூடியவனுக்கு கேடுதான். அவற்றை உணர்த்தக்கூடிய ஒரு சூறா. எந்த சந்தேகமும் வேண்டாம், இப்படிப்பட்டவர்கள் ஹுமதா என்ற நெருப்பில் எரியப்படுவார்கள். நெபியே, ஹுமதா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உடம்பு முழுவதும் எரிந்து சாம்பலாகும். அந்த தீ வந்து அந்த மனிதனை மூடிவிடும். இவர்கள் கொடிய நெருப்பில் எரியப்படுவார்கள். அதான் ஹுமதா என்ற நெருப்பு. அப்போ அதிக கவலையோடு நான் இந்த ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டால் என்னுடைய நிலையும் இதுதானே அப்படின்னு பயந்து கொண்டு ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து ஒரு பாதுகாவலை வழங்குகின்றான். நரகத்துடைய நிலையை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறா. அடுத்தவரை குத்தி வேதனை செய்யக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பணம் வேண்டும், ஹராமோ ஹலாலோ என்று பார்ப்பது. ஒரு 3 தடவை இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். பெண்கள் லஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்விலிருந்து 3 தடவை இந்த ஒரு சின்ன சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை நமக்கு பார்க்க முடியும். நாம் அனைவரும் காத்திருக்கக்கூடிய, செல்ல வேண்டி ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நமக்கும் இறைவன் ஒரு இடத்தை வழங்குவானாக. இந்த 9 ஆயத்துக்களை ஓதுவதற்கு இன்ஷா அல்லாஹ் மறந்துவிடக்கூடாது. ஓதும் போது இதனுடைய அர்த்தத்தை புரியும் போதே நமக்கு ஒரு பயம் வந்துவிடும். மனவேதனையோடு ஒரு துளி கண்ணீர் சிந்தி ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இனி கண்ணீர் வரவில்லை என்றால் கவலையோடு ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.